பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்தியாவுடனான நல்லுறவு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். இந்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் LIC இணையதளம் நாட்டின் பன்முகத்தன்மையை மிதித்து மத்திய அரசு பலவந்தமாக மொழியை திணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். LIC இந்தியாவின் இணையதளத்தின் முகப்பு இந்தியில் உள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எங்கு எதில் எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் வரும் வகையில் இணையதளம் சரி செய்யப்பட்டு விட்டதாக LIC நிர்வாகம் விளக்கம். மக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை. அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கு விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அச்சுறுத்தலை ஏற்படுத்தவே தனிநபர்கள் தமிழ்நாட்டு நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவி விடுகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அரசின் திட்டங்களுக்கு கட்சி தலைவர்களின் பெயர்களை வைப்பதற்கு திராவிட கட்சிகள் முனைப்பு காட்டுவதாக ராஜா குற்றச்சாட்டு. தமிழக அமைச்சர்களுக்கு நிர்வாகம் தெரிவதில்லை எனவும் விமர்சனம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு சென்றவர்கள் குறித்து உளவுத்துறை போலீசார் தகவல் சேகரிப்பு. விஜயின் அரசியல் நகர்வுகளை உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல். செங்கல்பட்டு மாவட்ட தாவேகா நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆலோசனை. 2 தொகுதிகளுக்கு ஒரு செயலாளர் 3 ஒன்றிய செயலாளர்கள் என்ற அடிப்படையில் நியமிக்க உள்ளதாக தகவல். கருத்து வேறுபாட்டால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றோம். கடைசி வரை எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டுமா? திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆதங்கம். கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் அல்லது 100 கோடி ரூபாய் ரொக்கமாக கேட்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டணி விவகாரத்தில் EPS நரக வேதனையில் உள்ளதாகவும் பேச்சு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 50 இடங்களில் தொடரும் வருமான வரித்துறை சோதனை. தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட தனியார் கட்டுமான நிறுவனங்களிலும் IT சோதனை தொடர்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை உத்தரவு. மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை அவசரகால வெள்ள மீட்பு குழு மேற்கொள்ளும் எனவும் அறிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆசிரியர் அல்லாதோருக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையை அமல்படுத்த வேண்டும். பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு உயர்கல்வித்துறை உத்தரவு. கல்வராயன் மலைப்பகுதியில் வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையே சாலை எப்போது அமைக்கப்படும்? தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்குகளில் புதன்கிழமை தீர்ப்பு. காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பரம
தூத்துக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கு. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. மதுரை பரவை அருகே சாதிச் சான்றிதழ் கேட்டு நடத்தப்பட்ட தொடர் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். அமைச்சர் மற்றும் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் போராட்ட குழுவினர் அறிவிப்பு. சென்னை அயனாவரத்தில் பட்டப்பகலில் இளம் பெண்ணை பட்டாக்கத்தியால் வெட்டிய மர்ம நபர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் மாஞ்சா நூல் மற்றும் பட்டங்கள் விற்பனை தொடர்பாக மேலும் 2 பேர் கைது. சிறுவர்கள் சிலரையும் பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் முக்கிய டீலர் கைது. பெங்களூருவில் வைத்து சீனிவாசன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. டிஜிட்டல் லோன் செயலிகள் மூலம் மோசடியில் ஈடுபட்ட சீன நாட்டை சேர்ந்த 2 கைது. பண மோசடிக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கோலடி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலுக்கும் எதிர்ப்பு. போராட்டம் நடத்திய மக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. விமான நிலைய விரிவாக்க கட்டுமானங்கள் நீர்நிலைகளில் கட்டப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. தற்போது இருக்கும் நீர்நிலைகளை அரசு பாதுகாத்தாலே போதும் எனவும் கோலடி மக்களிடையே பேச்சு. கூடைப்பந்து வீராங்கனை உயிரிழப்புக்கு சிக்கன் ரைஸ் காரணமல்ல, உள்ளுறுப்பு பலவீனமே காரணம். வீராங்கனை உயிரிழப்பு குறித்து வரவள்ளூர் போலீசார் தகவல். வாலஜாபேட்டையில் கல்லூரி மாணவிகள் ஏறும் முன்பே அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். ஓட்டுநரின் அலட்சியத்தால் பேருந்தை பின்தொடர்ந்து ஓடிய அவலம். கடலூர் லாரன்ஸ் சாலை சிக்னல் அருகே விளம்பர பேனர் விழுந்த விபத்தில் 1 காயம். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் விளம்பர பேனர்களை அகற்ற கோரிக்கை. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். தற்காலிக பேருந்து நிலையம், கார் பார்க்கிங் முறையாக அமைப்பது குறித்து துறைசார் அலுவலர்களுடன் ஆட்சியர் ஆலோசனை. சபரிமலை செல்லும் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு பயண வழிகாட்டி செயலி அறிமுகம். சுவாமி சாட்பாட் என்ற வாட்ஸ்அப் செயலி மூலம் 24 மணி நேரமும் உதவிகள் பெறும் வகையில் கேரள அரசு நடவடிக்கை. தெலுங்கானாவின் நிசாமாபாத் நகர முன்னாள் மேயரின் கணவரை சம்மட்டியால் கொடூரமாக தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர். நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தாக்கும் வீடியோ காட்சி வெளியானது. மகாராஷ்டிராவின் புதன்கிழமை சட்டப்பேரவை தேர்தல்.
288 தொகுதிகளிலும் முன்னேற்பாடுகள் தீவிரம். மகாராஷ்டிராவில் 5 கோடி ரூபாயுடன் பாஜக மூத்த தலைவர் வினோத் தாவ்டே பிடிபட்ட விவகாரம். தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு. செயற்கை மழை பொழிவு அனுமதி கோரி டெல்லி அரசு மத்திய அரசுக்கு கடிதம். மோசமான காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கை. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள கற்கோவலம் ராணுவ முகாமை மூட அந்நாட்டு அரசு உத்தரவு. தமிழர்கள் பகுதியில் ராணுவம் திரும்ப பெறப்படும் என்ற அதிபரின் தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரைவில் இந்தியா வருவதாக அறிவிப்பு. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வருகிறார் புதின். புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி கோட்பாட்டுக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். ரஷ்யா மீது தாக்க தொலைதூர ஏவுகணைகளுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த நிலையில் பதிலடி. இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43,972 அதிகரிப்பு. கொல்லப்பட்டோரில் 70 விழுக்காடு பேர் பெண்கள், குழந்தைகள் என அதிர்ச்சி தகவல். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படம் 2 வாரங்களில் படப்பிடிப்பு நிறைவடைய உள்ளதாக தகவல். சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடித்துள்ள சொர்க்கவாசல் திரைப்படம் நவம்பர் 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.